நாட்டல் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். ஆசிரிய பணியே அறப்பணி, அதில் உன்னை அர்ப்பணி என்ற அர்ப்பணிப்பு உணர்வோடு பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம் பள்ளி ஆசிரியர்களை வாழ்த்து முகமாக ஆசிரியர் தின விழா நம்முடைய பள்ளியில சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. அந்த நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அவர்களை வரவேற்கும் நிகழ்வு முதலாவதாக வரவேற்புரை நல்க வர இருக்கிறார் நம்முடைய பள்ளியினுடைய பட்டதாரி ஆசிரியர் நா. சக்திவேல் ராஜா ஐயா அவர்களை வரவேற்புரை வழங்க அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய ஆசிரியர் தின விழாவில் கலந்து கொள்ள சிறப்பு விருந்தினராக வரவிருக்கும் மதிப்பிற்குரிய திரு இலா பத்மநாபன் அவர்கள், தலைவர் 4ஆம் மண்டலம் திருப்பூர் மாநகராட்சி, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கொடியேற்றம் மற்றும் தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் மதிப்பிற்குரிய திரு சா. ராஜமாணிக்கம் அவர்கள், ஒன்றிய குழு உறுப்பினர் குடிமங்கலம், மற்றும் முன்னிலை மதிப்பிற்குரிய இரா. பழனிசாமி தலைமை ஆசிரியர் அவர்கள், அரசு மேல்நிலைப்பள்ளி குடிமங்கலம். சிறப்புரை மதிப்பிற்குரிய திரு க. ஈஸ்வரசாமி அவர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர் பொள்ளாச்சி தொகுதி. மற்றும் ஆசிரியர் தின விழாவுக்கு வாழ்த்துரை வழங்க உள்ள திரு க. ஜோதிமணி முதுகலை ஆசிரியர், திருமதி ஆ. வசந்தி பட்டதாரி ஆசிரியர், திரு சா. தியாகராஜன் ஓவிய ஆசிரியர் அவர்களும், மற்றும் குடிமங்கலம் கிழக்கு ஒன்றிய கழக நிர்வாகிகள் மற்றும் கிளை கழக நிர்வாகிகள் மற்றும் சார்பு அணி நிர்வாகிகள், இருபால் ஆசிரிய பெருமக்கள், மாணவ செல்வங்கள், அலுவலக பணியாளர்கள் அனைவரையும் பள்ளியின் நிர்வாகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறேன். வரவேற்புரை நல்கிய அவர்களுக்கு நன்றி. அடுத்து நம்முடைய சிறப்பு விருந்தினர்களுக்கு சிறப்பு செய்யும் நிகழ்வு. கொடியேற்றி தலைமை தாங்கியிருக்கக்கூடிய திரு சா. ராஜமாணிக்கம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்கள் பொன்னாடை போர்த்து சிறப்பு செய்வார்கள். இவ்விழாவிற்கு, ஆசிரியர் தின விழாவிற்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய ஐயா ராஜமாணிக்கம் ஐயா அவர்கள் சிறப்புரையாற்றுமாறு நம்முடைய பள்ளியின் சார்பாக அவரை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த சிறப்பு மிகும் குடிமங்கல அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியர் தின விழா நிகழ்ச்சியில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற நமது பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பழனிசாமி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கிற சக்திவேல் ராஜா உதவி தலைமை ஆசிரியர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே வாழ்த்துரை வழங்க இருக்கிற ஜோதிமணி முதுநிலை ஆசிரியர் அவர்களே, வசந்தி பட்டதாரி ஆசிரியர் அவர்களே, தியாகராஜன் ஆசிரியர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்விலே எங்களோடு கலந்து கொண்டிருக்கிற குடிமங்கல ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகள், கிளைக்கழக மற்றும் அணியை சேர்ந்த கழகத்தினுடைய முன்னோடிகளை, இந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பு விருந்தினர்களாக இந்த பள்ளியிலே பயின்று கொண்டு இருக்கிற மாணவ செல்வங்களே மற்றும் மாணவர்களே, இந்த நிகழ்ச்சி வருடந்தோறும் இந்த பள்ளியிலே சிறப்பாக ஒவ்வொரு வருடமும் இந்த ஆசிரியர் தின விழா நடைபெறுகிறது. இந்த பள்ளிக்கு கிட்டத்தட்ட 4-5 முறை தொடர்ந்து இந்த பள்ளியிலே நானும் வந்து
நீங்கள் அழைத்த நிகழ்விலே அனைத்திலும் கலந்து கொண்டு இருக்கிறேன். காரணம், இன்றைக்கு தமிழகத்திலே ஆண்டு கொண்டு இருக்கிற ஈடு இணையற்ற முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு நமது பள்ளியிலே படிக்கின்ற மாணவ செல்வங்கள் அத்தனை படிப்பிலும் முன்னேற வேண்டும். அந்த படிப்பறிவை பயின்று நீங்களெல்லாம் வருங்காலத்திலே தமிழகத்தை காக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு எத்தனையோ எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் வகுத்து அந்த திட்டங்கள் தொடர்ந்து அனைத்து பள்ளிகளிலும் சிறப்பாக நடைபெறுகிறது. இதற்கு இன்றைக்கு தமிழகத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதல்வர் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு நல்ல முறையிலே ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலும் இன்றைக்கு தமிழக அரசினுடைய திட்டங்கள் ஏதாவது ஒரு வகையிலே ஒவ்வொரு திட்டங்களும் அந்த அடிப்படையிலே இருக்கிற அத்தனை குடும்பங்களுக்கும் இன்றைக்கு சென்றடைந்திருக்கிறது. இதற்கெல்லாம் மேலே ஒருபடி சொல்ல போனால் உங்களுடைய இந்த பள்ளியிலே எத்தனையோ திட்டங்களை வகுத்து அந்த திட்டங்களை எல்லாம் சிறப்பாக நிறைவேற்றி இன்றைக்கு இந்த மிகப்பெரிய பள்ளியாக உருவாக்கி இருக்கிறார்கள். இங்கே இருக்கின்ற ஆசிரியர்களை பொறுத்தளவு ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பான உங்களை எல்லாம் தேர்வெழுத வைத்து சிறந்த ஒரு பள்ளியாக அதிக மதிப்பெண்ணை பெற்றிருக்கக்கூடிய பள்ளியாக இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறது. நமது ஒன்றியத்தை பொறுத்தளவு இந்த குடிமங்கலம் உயர்நிலைப் பள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளி இன்றைக்கு சிறப்பான ஒரு பெயர் பெற்றிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஆசிரியர் பெருமக்கள். உங்களுக்கு கல்வி கற்றுக் கொடுக்கின்ற இன்றைக்கு ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் உங்களுடைய தாய் தந்தையை வர ஒருபடி மேலே இருந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கெல்லாம் தாய் தந்தையாக முதலிலே விளங்கி கொண்டிருக்கிற இந்த ஆசிரியர் பெருமக்களுக்கு நீங்கள் எல்லாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கு தமிழகத்திலே ஆண்டு கொண்டு இருக்கிற ஆட்சி ஆனாலும் சரி, இன்றைக்கு உங்களுடைய பள்ளியிலே பயின்று வைக்கின்ற இன்றைக்கு ஆசிரியர் பெருமக்கள் ஆனாலும் இந்த பள்ளியிலே அருமையான ஒரு படிப்பறிவை இன்றைக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஒன்றியத்திலே பொதுமக்களின் சார்பாகவும் எங்கள் இயக்கத்தின் சார்பாகவும் கழகத்தின் சார்பாகவும் கோடான கோடி நன்றியை தெரிவித்து இதற்கெல்லாம் ஒரு படி மேலே இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் மிக சிறப்பாக செயல்பாடு உள்ள ஒரு அருமையான ஆசிரியர். இன்றைக்கு அவர் வந்ததற்கு பிறகு இந்த பள்ளி மிகவும் நல்ல முறைக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு ஆச்சரியப்படுவதற்கில்லை. அப்படிப்பட்ட ஒரு கல்வியை இன்றைக்கு பயின்று கொண்டு இருக்கிறார். இங்கே இருக்கிற ஆசிரியர் பெருமக்களும் அந்த தலைமை ஆசிரியரோடு இணைந்து இன்றைக்கு சிறப்பாக இந்த பள்ளியை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த ஆசிரியர் தின நாளை முன்னிட்டு உங்களுக்கெல்லாம் இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனால் பயின்று கொண்டிருக்கிற மாணவர்களுக்கும் பயின்று கொண்டு கொடுக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய சார்பாகவும் பொதுமக்களின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நிகழ்ச்சியை சிறப்புரையாற்றிய ஐயா அவர்களுக்கு நன்றி. வருகை தந்திருக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ராஜமாணிக்கம் ஐயா அவர்களே மற்றும் அவருடன் வந்திருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அனைவருக்கும் வருக வருக என வரவேற்பில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரே ஒரு விஷயத்தை சொல்ல ஐயாட்ட மறந்துட்டேன். நான் அன்பில் மகேஷ் மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் வந்திருந்த போது பள்ளியை மிகவும் பாராட்டினார், எக்ஸ் தளத்திலும் பாராட்டினார் என்பது குறிப்பிடத்தக்கது. அப்போ நாங்கள் டீச்சர்ஸ் எல்லாம் ஒரு கோரிக்கை வச்சு எங்களுக்கு ஒரு 3 வகுப்பறைகள் எங்களுக்கு பத்தலை அப்படின்னு சொல்லியிருந்தோம். அப்புறம் பசுமை பள்ளி திட்டத்தின் கீழ் எங்களுக்கு பண ஒதுக்கீடு செய்தால் எங்கள் பள்ளிக்கு வசதியாக இருக்கும் அப்படின்னு கோரிக்கை வச்சுருந்தோம். அந்த கோரிக்கை இமீடியட்டாக நிறைவேற்றப்பட்டது என்பதை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா பசுமை பள்ளி திட்டத்தின் கீழ் 20 லட்சம் நமது பள்ளிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஐயாட்ட சொல்லி ஐயா சொல்லியிருக்கேன் நான். சரிங்கய்யா. அதே மாதிரி 3 வகுப்பறை கட்டிடம், இங்கே 3 வகுப்பறை கட்டிடம் 74,22,000. அது நமது பள்ளிக்கு
இந்த ஒன்றியத்திலே இந்த பள்ளிக்கு தான் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. மோரார்லெஸ் 1 கோடி ரூபாய் நமது பள்ளிக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதில் அவங்ககிட்ட கோரிக்கை தான் வச்சோம், நம்ம எழுதி கூட ரிட்டனாக கூட அவங்ககிட்ட சொல்லலாம். நம்ம உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டதுக்கு இது மாதிரி தேவைகள் இருக்குது அப்படின்னு சொன்னோம். அவர் வந்து எக்ஸ்தலத்திலையும் பாராட்டி நேரடியாக பாராட்டி விளையாட்டு கட்டமைப்பை மேம்படுத்தும் பள்ளிக்கு மனமார்ந்த பாராட்டுகளும் வாழ்த்துக்களையும் உரித்தாக்கி கொள்கிறேன் சொல்லியிருக்காரு. அது சம்மந்தமாக இப்போ ஒரு ஃப்ளெக்ஸ் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்கு. அந்த 4 ரோட்டில் வைக்கலாம்னு இருக்கோம். நாங்கள் வந்து தமிழக பள்ளிக்கல்வித்துறைக்கும் தமிழக அரசுக்கும் நன்றி தெரிவித்து ஒரு ஃப்ளெக்ஸ் ரெடியாக இருக்கு. அநேகமாக ஒரு வாரத்தில் அந்த ஃப்ளெக்ஸை வச்சுருவோம். இப்போ ஆசிரியர் சொன்னார், ஒன்றிய செயலாளர் அவர்கள், மதிப்புக்குரிய ஒன்றிய செயலாளர் அவர்கள் சொன்னாங்க, டீச்சர்ஸை பற்றி சொன்னாங்க. இப்போ நான் அதிக நேரம் எடுத்துக்கல, ஏன்னா நீங்கள் கலை நிகழ்ச்சிகள் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் அதில் ஆர்வமாக இருப்பீங்க. நான் பேசிகிட்டு இருந்தால் உங்களுக்கு வெறுப்பாக இருக்கு. இருந்தாலும் இல்லையா, சரி ரொம்ப சந்தோஷம். இருந்தாலும் ஒரு சில வார்த்தையில் என்ன டீச்சர்ஸ் கேட்கும்போது டீச்சர்ஸை பற்றி தெரியாமல் இருக்கக்கூடாது. அந்த டீச்சர்ஸ் அப்படிங்கிறதுக்கு டீச்சர்ஸுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியுமா என்னென்னு இல்லை. அந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் டி அப்படின்னாவே டாலரன்ஸ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சகிப்புத்தன்மை உடையவர்கள். ஆசிரியர்கள் ரொம்ப சகிப்புத்தன்மை. நீங்கள் என்னதான் செஞ்சாலும் சரி, நீங்கள் திட்டினீங்கனாலும் சரி, அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணீங்கனாலும் சரி, என்ன செய்தாலும் அவங்க சகிப்புத்தன்மையை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. நம்ம பையன் தானே செஞ்சுட்டான், நம்ம பொண்ணு தானே செஞ்சுன்னு விட்டுருவாங்க. ரெண்டாவது வந்து ஈகர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆர்வம், உங்கள் மேல் ஆர்வமாக இருப்பாங்க, உங்கள் படிப்பின் மேல் ஆர்வமாக இருப்பாங்க. அடுத்து ஏ ஃபார் அஃபெக்ஷன் அப்படின்னா பாசமாக அன்பாக இருப்பாங்க. சி ஃபார் கேரக்டர், நல்ல கேரக்டர், ஏன்னா அருமையான கேரக்டர் டீச்சர்ஸ் வச்சுருக்கணும் கண்டிப்பாக. அது டீச்சர்ஸில் அது குடிமங்கல பள்ளி ஆசிரியர்கிட்ட கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இஃப் ஏ டாக்டர் கமிட்ஸ் ஏ மிஸ்டேக் இட் வில் பி ஃபரீடுங்கிறான். இஃப் an engineer commits a mistake it will be cementedங்கிறான். If a doctor commits a mistake it will be furried. If an engineer commits a mistake it will be cemented. If a lawyer commits a mistake it will be filed-ங்கிறான். இதெல்லாம் தப்பு நடந்தாலும் அங்கே அந்த தப்புகள் தெரியாமல் போயிரு. ஆனால் if a teacher commits a mistake it will be reflected in the society-ங்கிறாங்க. அப்போ டீச்சர் தப்பு பண்ணால் சொசைட்டியை பாதிப்படையும். அதனால் டீச்சர்ஸ் வந்து தப்பு பண்ண மாட்டாங்க, நல்ல கேரக்டராக இருப்பாங்க. அப்புறம் ஹெச் ஃபார் ஹானஸ்டி, நேர்மையானவர்களாக இருப்பார்கள். அப்புறம் தான் இங்கே தான் எஃபிஷியன்சி, திறமையே இங்கே தான் வருது. ஆர் வந்து ரெஸ்பெக்டபுள் ஜாப் வந்து இது வந்து. எஸ் வந்து சோசியல் சர்வீஸ். இத்தனை அன்புக்குரியவர்கள் தான் உங்கள் டீச்சர்ஸ். இதுக்கு உங்கள் டீச்சர்ஸை பற்றி பேசுனதுக்கு நீ நேரம் கிளாப் பண்ணியிருக்கணும், அது எதிர்பார்ப்பேன். ஏன்னா நான் உங்களுடைய ஆசிரியர்களை பற்றி பேசுகிறேன். ரைட். அப்போ ஆசிரியர் பள்ளிக்கூடத்துக்கு வரேன். நம்ம பள்ளிக்கூடத்தில் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நம்ம பள்ளிக்கூடத்துலேருந்து ஆசிரியர்கிட்டருந்து அன்பாக இருக்கிறது எப்படி, பண்பாக இருக்கிறது எப்படி, ஆசிரியர்களிடையே ஒபே பண்ணுறது எப்படி, அவங்ககிட்ட நற்பண்புகளை எப்படி வளர்த்துக்கிறது எப்படி, அதை பழகிக்கிறது எப்படி அப்படிங்கிறது நம்மகிட்ட யார்கிட்ட பழகிக்கிறோம்? நம்ம டீச்சர்ஸ்கிட்ட பழகிக்கிறோம். அப்போ பள்ளிக்கூடம் தான் அவங்களுக்கு ஒரு டெஸ்டினி ஆஃப் நேஷன் இஸ் பீயிங் சேவ்ட் இன் த கிளாஸ் ரூம். ஒரு மாணவனுடைய எதிர்காலம் வகுப்பறையில் நிர்ணயிக்கப்படுகிறது. உங்களுடைய எதிர்காலம் எங்கே நிர்ணயிக்கப்படுகிறதுனா வகுப்பறையில் நிர்ணயிக்கப்படுகிறது. அப்போ வகுப்பறையில் நிர்ணயிக்கப்படும் பொழுது ஆசிரியர்களுடைய பங்கு அங்கே முக்கியமான பங்காக இருக்குது. அவங்களுக்கு நீங்கள் முக்கியமான ரோல், ஆசிரியர்கள் என்பது முக்கியமான உங்களுக்கு ஒரு முக்கியமான ரோலாக இருக்காங்க. அதனால் நல்ல நற்பண்புகள். எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் பெர்ஃபெக்ஷன் ஆல்ரெடி இன் மேன். எஜுகேஷனுங்கிறது உங்கள்கிட்ட இருக்குது, which brings out the good qualities of men. அந்த குவாலிட்டிஸை கொண்டு வர்றதா எஜுகேஷன். அந்த எஜுகேஷனை கொடுப்பவர் யாருன்னா உங்களுடைய ஆசிரியர்கள். அதனால் அது திரும்ப சொல்கிறேன், ஆசிரியர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள்லாம் நம்ம குழந்தைகள்லாம் மதிக்கக்கூடிய குழந்தைகள் தான், அதில் இதே கிடையாது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. எந்த பள்ளியை பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் நம்ம பள்ளியை பொறுத்தளவுக்கு ஆசிரியர்களை மிகவும் மதிக்கக்கூடிய குழந்தைகள். ஆசிரியர்களை மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதுதான் அவங்களை பிற்காலத்தில் பெரிய ஒரு உங்களுக்கு உயரத்துக்கு கொண்டு சொல்லும். உதாரணத்துக்கு ஒன்றே சொல்லுகிறேன். இந்த பள்ளிக்கூடத்தில் படித்த ஜெயராமன் என்பவர் இப்போ அயர்லாண்டில் இருக்கார். கை நிறைய சம்பளம் வாங்குறாரு. இப்போ காலையில் அவருடைய அப்பா வந்து ஒரு 5000 ரூபா கொடுத்துட்டு போனார். அந்த பணத்தை கொடுத்துச்சு, முன்னாடி வாங்கிடுச்சு. அவருக்கு ஜெயராமன் அயர்லாண்டு, அவங்க அப்பா பேர் ரங்கசாமி. அவருக்கு நேரத்தில் பள்ளியின் சார்பாக பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
இந்த 5000 ரூபாயை சக்திவேல் சார் வாங்க, பத்மகீதா டீச்சர் வாங்க, இவங்ககிட்ட கொடுக்குறேன். அவர் கொடுத்த 5000 ரூபாயை, இது உங்களுடைய பொறுப்பு. அந்த ஆர்வா வாட்டர் அங்கே ஓடாமல் இருக்குது, ரிப்பேராக இருக்குது. இந்த ஆர்வா வாட்டரை ரெடி பண்ணி அவருக்கு ஒரு ஃபோட்டோ அனுப்பிடுங்க. ஏன்னா இந்த குழந்தைகள் இந்த ஆர்வா வாட்டர் ரெடி ஆயிடுச்சுன்னா அங்கே கூட்டம் கூட தேவையா அவசியம் இல்லை. இங்கே இந்த பிள்ளைங்க உப்பு தண்ணியை கூட நல்ல தண்ணி ஆக்கிடும். ஏன்னா வாரத்தில் ஒரு நாள் தான் இங்கே நல்ல தண்ணி வருது. அப்போ இந்த தண்ணி நம்மளுக்கு போர் தண்ணி இருந்தால் தான் அதை சரி பண்ண முடியும். அதனால் இந்த வேலையை நீங்கள் செய்து அவருக்கு உடனே அவருக்கு ஃபோட்டோஸ் அனுப்பி அவருக்கு பண்ணிடுங்க. அவருக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ஏன்னா போன வருஷம் செப்டம்பர் 5க்கும் 5000 ரூபா கொடுத்தாரு, கலை திருவிழாவுக்கும் ஒரு 5000 ரூபா கொடுத்தாரு. அது தொடர்ந்து அவர் ஒரு அறப்பணியை செய்து கொண்டே இருக்கிறார்கள். அதனால் ஆசிரியர்கள் சொல்வதை கண்டிப்பாக கேட்டு அந்த அயர்லாண்டில் இருக்கக்கூடிய ஜெயராமன் மாதிரி நீங்கள் 500 பேர் இருக்கீங்க, 500 பேரும் அயர்லாண்டாக மாறணும். அப்போ ஒரு ஐடியாவை எடுத்துக்கோங்க, அந்த ஐடியாவை உருவாக்கிங்க. அந்த ஐடியாவை நாடி நரம்பு ரத்தம் சதை நாளம் அனைத்திலும் ஓட விடுங்கள். இதுதான் வெற்றிக்கான வழி. இமயமலைக்கு மேலே போனேனாலும் சரி, எவரெஸ்ட் சிகரத்துக்கு மேலே போனாலும் மேலே ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு தோளுக்கு மேலே ஏறிட்டேன்னா உன் காலுக்கு கீழே. அப்படி மேலே ஏறிட்டேன்னா ஒரு நொடியில் உயிர் வாழ்ந்து ஒரு நொடியில் உயிர் விடும் மின்னல் கூட உன்னை பார்த்து ஹாய் சொல்லும். ஒரு நொடியில் உயிர் வாழ்ந்து ஒரு நொடியில் உயிர் விடும் மின்னல் கூட உன்னை பார்த்து ஹலோ சொல்லும். ஒரு நொடியில் உயிர் வாழ்ந்து ஒரு நொடியில் உயிரிடும் மின்னல் கூட உன்னை பார்த்து ஐ லவ் யூ சொல்லும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். மீண்டும் மீண்டும் உன்னை வற்புறுத்தி கேட்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மாணவ செல்வங்களை நல்லா படிங்க, நிறைய மார்க் எடுங்க, ஒழுக்கத்தையும் கூடவே சேர்த்து வளர்த்துக் கொள்ளுங்கள். கண்டிப்பாக வாழ்வில் எல்லா உயரத்தையும் எட்டுவீர்கள் என்ற நம்பிக்கையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நல்பட்டம் பறக்க உதவும் நூல் போல் கல்வியில் உயர்த்துவது ஆசிரியர் உழைப்பு. பணியாற்றும் பள்ளி புகழால் சிறக்க தலைமை ஆசிரியர் ஏற்பது முழுமை பொறுப்பு. அவர் தேனி கூட்டத்தின் ராணி தேனி. பட்டியலிட்டு வேலைகள் தருவார், ஆசிரியருக்கும் கற்றுக் கொடுப்பார். பள்ளி வளாகமே வழியாய் கிடப்பார், ஆசிரியர் மாணவர் விழியாய் காப்பார். ஊக்குவிக்கும் திட்டங்கள் வகுப்பார், திறமைகளுக்கேற்ற குழுக்கள் வகுப்பார். மாணவர் ஆசிரியர் ஒன்றாய் இணைப்பார், தளரும் காலத்து தோளோடு அணைப்பார். பள்ளி தாங்கும் தூணும் அவரே, புதிய தலைமுறை சிற்பி அவரே. வணங்கி பாடுவோம் அவர்தம் புகழே. இது மட்டுமல்ல, என் தோழன் தோழிகளுக்கு தந்தையும் அவரே என்று அவரை மனமார்ந்து புகழ்ந்து ஆசிரியர்கள் சார்பாகவும் மாணவ மாணவிகள் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆசிரியர் திருநாள் இன்று அன்பு பெருநாள். வகுப்பறை ரோஜாக்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லும் நன்னாள். ஆ சொல்லி தந்தீர் அன்பு அன்னையானீர், அறிவுரைகள் கற்று தந்தீர் ஆசை தந்தையானீர். அன்னை தமிழை அள்ளி தந்தீர், அனுபவ அறிவை புகழ அழகாய் தந்தீர். எழுதி பலகையில் என் விரலை பிடித்தவர்கள், எதிர்காலம் ஒளிந்திட விளக்காய் நின்றவர்கள். பிரம்பை பிடித்தாலும் பிள்ளை மனசுக்காரர்கள், பாரபட்சம் பார்க்காத வெள்ளை மனசுக்காரர்கள். ஏனியா ஏற்றி விட்டவர்கள், தோணியாய் கல்விக்கரையில் சேர்த்தவர்கள். பள்ளி பூங்காவில் வாச மலர்கள், பூமியுண்டியல் போதாது நன்றி காணிக்கை செலுத்திடவே. மேக காகிதங்கள் பற்றாது வாழ்த்துக்கள் எழுதிடவே. நட்சத்திர பூக்கள் போதாது மாலைகள் கோர்த்திடவே. நற்றமிழும் பற்றாது சொற்கவிகள் தொடுத்திடவே. உங்கள் சேவை இம்மண்ணிற்கு தேவை. வாழ்க ஆசிரியர் பணி, வளர்க ஆசிரியர்கள். நன்றி, வணக்கம். ஆற்றலையும் அறிவையும் ஒழுக்கத்தையும் கற்றுக் கொடுத்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் இங்கு வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் என் தோழர்கள் தோழிகள் அனைவருக்கும் என் முத்தான முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் சிறு இரு கவிதைகள் உங்கள் முன். என்னால் முடியாது என்று என் பின்னால் நின்று 1000 பேர் சொன்னார்கள். ஆனால் என்னால் முடியும் என்று என் முன்னால் நின்று சொன்னவர் எமது ஆசிரியர் ஆவார். அறிவு கண் திறந்து கனவு பாதை வகுத்து கற்றாலும் கல்வியை மட்டும் கற்றுத்தராமல் அதன் வாழ்க்கை பாடத்தையும் கற்றுக் கொடுத்தவர் எமது ஆசிரியர் அவர்கள். ஒவ்வொரு மாணவர்களின் கனவிற்கும் லட்சியத்திற்கும் பின்னால் ஒரு ஆசிரியர் நின்று கூறுவர், உனக்கு ஒரு மாபெரும் துணை உண்டு, அதில் மாபெரும் வெற்றியும் உண்டு என்று சொல்லுவர். ஆசிரியர் திருநாளாம் இன்று அன்பு பெருநாள். வகுப்பறை ரோஜாக்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லும் நன்னாள். சொல்லி தந்தீர்
என் அன்பு அன்னையானீர். அறிவை கற்றுத் தந்தீர் என் ஆசை தந்தையானீர். அறிவை கற்றுத் தந்தும் அன்பு அன்னை ஆசிரியராக இருந்தனர். அன்னை தமிழை அள்ளி தந்தீர், அறிவை கற்றுத் தந்தீர். உமது சேவை எம் மண்ணிற்கு தேவை. உலகில் புனிதமான இடங்கள் 2 ஒன்று உங்களுக்கு தெரியுமா? ஒன்று தாயின் கருவறை, மற்றொன்று பள்ளியின் வகுப்பறை ஆகும். தாயின் கருவறையில் உடலை வளர்த்தோம், பள்ளியின் வகுப்பறையில் நம் அறிவை வளர்த்தோம். இந்த அறிவுகளுக்கும் அறிவு பால் என்னும் ஊட்டிய ஆசிரியர்கள் நமக்கு 2ஆம் பெற்றோர்கள் ஆவார். அது மட்டுமின்றி அறிவை தந்த என் ஆசிரியர் அன்பை விதைத்த என் வழிகாட்டி ஆவார். அறியாமையை அகற்றி அற்புதமாய் ஒளியூட்டியவர். எனது கனவுகளுக்கும் கற்பனைகளுக்கும் உயிர் கொடுத்தவர். என் வாழ்க்கை வளமாகிட செதுக்கியவர் ஒரு சிற்பி போல் நின்று. முன்னேறியதற்கும் பலரை முன்னேற்ற என்னை உயர்த்தியதற்கும் என் ஆசிரியருக்கு நன்றி, பல கோடி நன்றி. வணக்கம். வழங்கிய மாணவிகளுக்கு நன்றி. அடுத்து நிகிதா 11ஆம் வகுப்பு ஏ பிரிவு. அறியாமை என்னும் இருள் நீக்கி அறிவை விரிவாக்கும் ஆசிரியர்களை போற்றி பாட ஏற்றதொரு நாள் இந்நாள். காலையில் உதிப்பதனால் மட்டுமே பெருமையுள்ள கதிரவனுக்கு எங்கும் நிறைந்திருந்து மங்காது ஒளி வீசி உயிர்களை பேணி காக்கும் உன்னத பணியே அவன் புகழுக்கு. அதுபோல் இம்மண்ணில் பிறப்பதனால் மட்டுமே பெருமை நம் பெயர் சொல்லிவிடாது. தெளிந்து ஞானம் பெற்று தேசம் உயர உழைப்பதே நமக்கு உயர்வு. அந்த ஞானம் என்னும் சுடரை நம்முள் ஏற்றுபவர் ஆசிரியர். சிறந்த கல்லையே சிற்பமாக வடிக்கும் சிப்பிக்கு ஒவ்வொரு கல்லையும் சிறப்பாக்கி தருபவர் ஆசிரியர். உயர்வும் தாழ்வும் தோற்றத்தில் இல்லை, ஏற்றத்தில் இருக்கின்றது என்பதை எடுத்து கூறுவது பள்ளிக்கூடம் என்றால் ஒவ்வொரு மாணவனையும் ஏற்றி பிடிக்கும் ஏணிப்படிகள் நம் ஆசிரியர்கள். ஒவ்வொரு வரலாற்றுக்கு பின்னாலும் ஒரு தலைவன் இருக்கின்றார் என்றால் அந்த வரலாறு படைக்கும் ஒவ்வொரு தலைவனுக்கு பின்னாலும் ஒரு ஆசிரியர் இருக்கின்றார். அந்த இறைவனை ஆளுக்கு ஒரு தொழிலாய் பிரித்தெடுத்து பணி செய்யும் பொழுது நல்ல மாணவர்களை படைத்து அவற்றின் மாசுக்களை அகற்றி அறிவுச்சுடரை அணையாது காத்து முத்தொழிலையும் தாமே செய்யும் ஆசிரியர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசிரியர் திருநாள் வாழ்த்துக்களை கூறி என்னையும் எழுத்தையும் என்னுள் விதித்த என் அருமை ஆசிரியர்களை பணிந்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நம்முடைய இந்திய பண்பாட்டு முறைப்படி மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படிங்கிற வரிசை உங்களுக்கு தெரியும். மாதா, பிதா, அடுத்து நாம போற்றக்கூடிய ஒரே நல்லுள்ளம் ஆசிரிய உள்ளம். அந்த ஆசிரியர்கள் நமக்கு வாழ்த்துரை, நம்முடைய சக ஆசிரியர்கள் நமக்கு வாழ்த்துரை சொல்ல இருக்கிறார்கள். முதலாவதாக ஜோதிமணி முதுகலை ஆசிரியர் அவர்கள் வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆசிரியர் தின விழாவிற்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நமது அழைப்பினை ஏற்றி சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும், முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கின்ற நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஆசிரியர் தின விழாவில் தங்களது வாழ்த்து மழையால் எங்களை எல்லாம் குளிர வைத்த தலைமையுரை வழங்கி இருக்கின்ற திரு ராஜமாணிக்கம் ஐயா அவர்களுக்கும் மாணவ செல்வங்களுக்கும் எங்களது முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆசிரியர் பணி அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்ற நோக்கில் ஆசிரியர்களாகிய நாம் எல்லாம் இணைந்து மாணவர்களுடைய எதிர்காலம் மேம்பட வேண்டும் என்ற நோக்கிலே உழைத்துக் கொண்டுள்ளோம். முடியும் என்று எண்ணியதனால் தான் கரிகாலனால் கல்லணை கட்டப்பட்டது. முடியும் என்று நினைத்ததனால் தான் என்னுடைய குரு, அவருடைய குரு விக்ரம சாராபாய் அவர்களால் விண்வெளி தொழில்நுட்பத்தில் நாம் மைல்கல்லாக இருக்க முடிந்தது, மற்ற நாடுகளுக்கு முன்னோடியாக இருக்க முடிந்தது. அதனால் முடியும் என்று நினையுங்கள், கண்டிப்பாக முடியும் என்பது அவரது கூற்று.
மாணவ செல்வங்களே, இன்று நாம் ஆசிரியர் தின விழாவை கொண்டாடுகிறோம் என்றால் அதற்கு யாருடைய விருப்பத்தின் பேரில் இது கொண்டாடப்படுகிறதா என்றால், நம்முடைய இரண்டாவது குடியரசுத் தலைவராக விளங்கிய டாக்டர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள் தான் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. சமீபத்தில் தான் அவருடைய வாழ்க்கை குறிப்பை எடுத்து வாசிக்கும் போது மிகப்பெரிய மலைப்பு ஏற்பட்டது. அதை பற்றிய ஒரு சில கருத்துக்களை உங்களுடன் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த ஆசிரியர் தின விழாவை ஒட்டி மாநில அரசுகளும் சரி, மத்திய அரசும் சரி, ஆசிரியர் பெருமக்களுக்கு விருதுகள் வழங்கி சிறப்பிக்கிறது. இந்த நல்ல நேரத்திலே டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 1988ஆம் ஆண்டு திருத்தணி அருகில் உள்ள நமது தமிழ்நாட்டினுடைய எல்லையாக இருக்கின்ற திருத்தணி பக்கத்தில் உள்ள சர்வப்பள்ளி என்ற ஒரு சிறு கிராமத்தில் பிறந்தவர் தான் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அங்கே உள்ள சிறிய ஒரு பள்ளியில் தான் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார். கல்லூரி கல்விக்காக சென்னை வருகிறார். மாநில கல்லூரி, பிரசிடென்சி காலேஜ் என்று சொல்லக்கூடிய மாநில கல்லூரியில் தத்துவத்தை முதன்மை பாடமாக கொண்டு BA மற்றும் MA ஆகிய படிப்புகளை தொடர்கிறார். மேற்கொண்டு ஆசிரியர் பயிற்சி பெறுவதற்காக சைதாப்பேட்டை, சென்னையில் உள்ள சைதாப்பேட்டையில் PT என்று சொல்லக்கூடிய, அந்த காலத்தில் PT, இப்போது இருப்பது BT கல்வியை தொடர்ந்து அதை ஒட்டி PhD முடித்து முனைவர் பட்டமும் பெறுகிறார். ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து புறப்பட்டவர் தன்னுடைய கடும் உழைப்பினால் முடியும் என்ற எண்ணத்துடன் முயன்று செயல்பட்டதால் முனைவர் பட்டத்தை பெற்றவுடன் அவருக்கு கல்லூரியில் ஆசிரியர் வேலை கிடைக்கிறது. முதலாவதாக மைசூரில் விரிவுரையாளராக தனது கல்வி பணியை தொடர்கிறார். அதை ஒட்டி கல்கத்தாவில் பேராசிரியராக பதவி உயர்வு பெற்று செல்கிறார். அது மட்டுமல்ல, அதுவே போதும் என்று இருந்திருந்தால் இன்றைக்கு நாம் அவரை பற்றி பேச வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. அது மட்டுமல்ல, அவர் பல்வேறு பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தராக பொறுப்பேற்றார். வாரணாசி, பனாரஸ் என்று சொல்கிறோமே, அந்த வாரணாசி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர். அது மட்டுமல்ல, பல்கலைக்கழக ஆணைய குழுவினுடைய தலைவர். இன்றைக்கு நமது உயர்கல்வியில் மிக பெருமை பெறும் நிலைக்கு உயர்ந்திருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் மன்னார் வகுத்து கொடுத்த பாதைதான் காரணம். யுனெஸ்கோ என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இந்தியாவின் தூதராகவும் செயல்பட்டார். அது மட்டுமல்ல, ரஷ்யாவினுடைய தூதராகவும் இந்தியாவின் சார்பாக பங்கேற்று சிறப்பாக செயல்பட்டவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். நினைத்து பாருங்கள், ஒரு ஆசிரியர் பணியே போதும் என்று அவர் இருந்திருந்தால் இன்றைக்கு ஒரு சாதாரண ஆசிரியராகத்தான் இருந்திருப்பார். அவர் இன்றைக்கு மறைந்து கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள், 1975ஆம் ஆண்டு அவர் மறைந்து விட்டார். இன்றைக்கு 50 ஆண்டுகள் கடந்துவிட்ட சூழ்நிலையும் அவரை பற்றி நினைக்கின்றோம் என்றால் கண்டிப்பாக அவர் ஆற்றிய பணியில் தான் காரணம். இது மட்டுமல்ல, அவர் வாழ்கின்ற காலத்திலேயே 1954ஆம் ஆண்டில் இந்தியாவில் வழங்கக்கூடிய மிகப்பெரிய விருதை பெற்றவர் பாரத் ரத்னா. கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? பாரத் ரத்னா தான் இந்தியாவில் குடிமக்களுக்காக வழங்கக்கூடிய மிகப்பெரிய பட்டம். தன்னுடைய வாழ்நாளில் பெற்ற முதல் சாதனையாளர் அவர். அது மட்டுமல்ல, 1952 முதல் 62 வரை இந்தியாவினுடைய முதல் துணை ஜனாதிபதியாக பதவியேற்று அந்த பதவிக்கு பெருமை சேர்த்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். அதைத் தொடர்ந்து 1962 முதல் 67 வரை இந்தியாவின் 2வது ஜனாதிபதியாக பொறுப்பேற்றார். அந்த காலம் ஒரு இக்கட்டான காலநிலை, இந்தியாவிற்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமான போர், இந்தியா சைனா போர் ஆகிய காலகட்டத்தில் இந்தியாவை சிறப்பாக முன்னெடுத்து சென்றவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன். இத்தனை சிறப்புகளுக்கு உரிய டாக்டர் ராதாகிருஷ்ணன் பல்வேறு பட்டங்களுக்கு சொந்தக்காரர். ஆங்கில அரசாலேயே சர் என்ற பட்டம் வழங்கப்பட்டவர். அந்த காலத்தில் வழங்கக்கூடிய மிகப்பெரிய பட்டம் சர், ஆங்கில அரசு வழங்கியது. அது மட்டுமல்ல,
அவர் எழுதிய புத்தகங்கள் வந்து ஏராளம். இந்திய தத்துவம், சமயமும் பண்பாடும், மகாத்மா காந்தி, ரவீந்திரநாத் தாகூருடைய தத்துவங்கள் என்ற 18 நூல்கள், மிகச் சிறப்பான நூல்கள். இதையெல்லாம் எழுதிய பெருமைக்குரியவர். அதனால் மாணவர்களாகிய உங்களுக்கு இந்த நேரத்தில் அவருடைய வாழ்க்கை குறிப்பிலிருந்து நான் சொல்லக்கூடிய செய்தி இதுதான். எதையும் பெரிதாக திட்டமிடுங்கள். நம்மால் முடியும் என்று நினையுங்கள். முடியும் என்று நினைத்து செயல்பட்டால் கண்டிப்பாக சிறப்பான இடத்தை அடைய முடியும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு, எங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்களை வழங்கிய நமது சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும், உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு வாய்ப்பு வழங்கியவனுக்கு உள்ளபடியே நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. நேரம் காலத்தின் அருமை கருதி ஆசிரியர்கள் ஒரு 2 நிமிடம் மட்டும் எடுத்துக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கேரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் இருக்குது 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு. அது வந்து கரெக்டாக 1.5 மணி நேரம் நடக்குது. அது சூழல் கருத்தில் கொண்டு ஆசிரியர்கள் தங்களுடைய உரையை சுருக்கிக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆசிரியர் தினமானது யாருடைய பிறந்த நாளை தினமாக கொண்டாடப்படுகிறது என்பதை நம்மிடம் கூறிய வாழ்த்துரை வழங்கிய ஜோதிமணி சார் அவர்களுக்கு நன்றி. ஒரு சமீபத்தில் ஒரு ஆய்வு நடத்தினார்களாமா. அதாவது உலகத்திலேயே மிகச்சிறந்த வெற்றி பெற்று சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அவர்கிட்ட ஒரு ஆய்வு நடத்தினாங்களாமா. அதுல என்ன சொன்னாங்கன்னா, அந்த ஆய்வு நடத்தியவர்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்டப்போ, உங்களுடைய இத்தகைய வெற்றிக்கு, இத்தகைய முன்னேற்றத்திற்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்கிறப்போ, அதுல 10% 8% அவங்க அந்த முன்னேறிய மக்கள் கூறிய பதில் என்னன்னா, எங்களுடைய வெற்றிக்கு காரணம் என்னன்னா என்னுடைய ஆசிரியர்கள் அப்படின்னு சொன்னாங்க. அத்தகைய சிறப்புக்கு காரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர்கள் நமக்கு வாழ்த்துரை வழங்க இருக்கிறார்கள். அடுத்ததாக திருமதி வசந்தி பட்டதாரி ஆசிரியர் அவர்கள் வாழ்த்துரை வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் ஐயா அவர்களுக்கும், உடன் வந்த பிரதிநிதி அவர்களுக்கும், இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் என் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆசிரியர் பணியே அறப்பணி, அதற்கு உன்னை அர்ப்பணி என்ற கூற்றிற்கு உயிரூட்டம் கொடுத்தவர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்கள். அவர் கல்வியை தன்னுடைய சேவையாக செய்தவர், காந்தியடிகளால் போற்றப்பட்டவர், சிறந்த தத்துவ ஞானி, தத்துவத்தை முதல் பாடமாக எடுத்து படித்தவர். அவர் குடியரசுத் தலைவராக இருந்தபோது மாணவர்களும் நண்பர்களும் அவருடைய பிறந்தநாளை கொண்டாடுவதற்காக செல்கிறார்கள். அப்போது அவர் கேட்டுக்கிறாரு, என்னுடைய பிறந்தநாள் கொண்டாடுவது எனக்கு விருப்பம் இல்லை, அதற்கு பதிலாக ஆசிரியர்களை சுற்றுவதுதான் எனக்கு செய்யக்கூடிய சிறப்பு என்று கேட்டுக்கொண்டதன் பிரகாரம் அன்று முதல் அவருடைய பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அவர் சிறந்த கல்வியாளர். இவ்வளவு சிறப்புகள், எத்தனையோ பட்டங்கள், பதவிகள், உயரிய விருதான பாரத ரத்னா விருதையும் பெற்ற அவர் ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்து அரசு இலவச உதவித்தொகை பெற்று கல்வி கற்றவர். அதே போல இந்த இலவச கல்வி தொகைகளை பெற்று கல்வி கற்றவர்கள் எத்தனையோ பேர். அரசு பள்ளிகளில் படித்து உயர்ந்தவர்கள் எத்தனையோ பேர். டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களை சொல்லலாம். அதே போல இந்திய அரசில் பார்த்தீங்கன்னாக்கா உயரிய விருதாக இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி அவர்கள் ஐயா சதாசிவம் அவர்கள்லாம் அரசு பள்ளியில் படித்தவர்கள். அவர் சொன்னது செய்தித்தாளில் படித்து பார்க்கும்போது 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ் மட்டும் நடந்து போய் அவர் படித்தவர். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா சைக்கிளில் போய் படிச்சுட்டு அவர் உயர்ந்த நிலைக்கு வந்திருக்காரு. அந்தெல்லாம் பாடங்களில் படிக்கும் போது அவர் சொல்கிறார், ஆசிரியர்களுடைய கட்டுப்பாடுகள், அவருடைய என்ன சொன்னாங்களோ அதை கேட்டு நாங்கள் நடந்ததால இன்றைக்கு நாங்கள் வாழ்வில் உயர்ந்த நிலைக்கு வந்துள்ளோம் என்று கூறினார்கள். மாணவ செல்வங்களே, நாம் எங்கு படிக்கிறோம் என்பது முக்கியமல்ல. அது அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களும் சாதிக்க பிறந்தவர்கள் தான். எத்தனையோ மாணவர்கள் சாதிக்க பிறந்தவர்கள். ஆசிரியர் தினத்தன்று ஒரு ஃபோன் வருது,
எடுத்தோடனே டீச்சர் வாழ்த்துக்கள், ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு மாணவி சொல்கிறாங்க. யாருமா நீ, எனக்கு தெரியலையே அப்படின் போது அந்த பொண்ணோட பேரை சொல்லி சொல்கிறாங்க. டீச்சர் நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன், குடிமங்கலம் ஸ்கூலில் படித்தேன். 12ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு ஆரம்பிக்கும் போது நான் ஃபஸ்ட்டு செட்டில் படித்தேன் டீச்சர், ஆசிரியர் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிம்மா நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன் போது நான் ஒரு அரசு கல்லூரியில் விரிவுரையாளராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எவ்வளோ பெருமையாக இருக்குது. ஒரு மாணவி, இங்கே படித்த மாணவி அதே நிலையில் இருக்கும் போது எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. அந்த பொண்ணு வாழ்த்துனது கூட எனக்கு இல்லை, அந்த பொண்ணை நான் ரொம்ப வாழ்த்தினேன். அந்த மாதிரி பெருமதி இங்கே இருக்கக்கூடிய அத்தனை மாணவர்களும் சாதிக்க பிறந்தவர்கள். நம்ம எங்கே பிறந்திருக்கோம், எங்கே வளர்ந்துருக்கோன்றதில்ல. அரசு பார்த்தீங்கன்னா இப்போ அந்த சதாசிவம் ஐயா சொன்னது பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு எங்களுக்கு எந்த உதவி தொகையும் இல்லை, நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு வறுமையில் படித்து இந்த நிலைக்கு வந்தோம். ஆனால் இன்னைக்கு அரசு நிறைய உங்களுக்கு சலுகைகளை செய்து உங்களை உயர்த்தி விட எத்தனையோ வழிகள் அவர்கள் வழிகாட்டுகிறாரு. அதை பயன்படுத்தி வாழ்க்கையில் உயரணும். நமக்கு முடியாது, என்னால் முடியாது அப்படின்ற தன்னம்பிக்கை இல்லாமல் வரக்கூடாது. அதுக்கு எடுத்துக்காட்டாக ஒரு சிறு நிகழ்வு சொல்கிறேன். ஒரு அரசன் தன்னுடைய வாயில் கதவுகளை என்ன சொல்கிறான்னாக்கா அறிக்கை விடுறாரு. வாயில் கதவு பெரிய கதவு, யார் 2 கையில் அந்த கதவை திறக்கிறாங்களோ அவருக்கு இந்த நாட்டில் பாதி நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லாரும் முயற்சி பண்ணலாம் அப்படின் போது இன்னொரு அறிக்கையை சொல்கிறாரு. அதை திறக்கல அப்படின்னா உங்கள் கையை வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே பயந்து எல்லாரும் பின் வாங்கிடுறாங்க. உடனே அந்த கூட இருக்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கனாக்கா, என்னடா பண்ணுறது, ஆசையாகவும் இருக்குது, நாட்டில் பாதி கிடைக்கும், ஆனால் திறக்க முடியலன்னா கையை வெட்டிடுவேன்னு சொல்கிறாங்களே, இப்போ நம்ம என்ன பண்ணலான்னு சொல்லும்போது அதில் ஒருத்தர் மட்டும் ஒரு இளைஞன் வர்றாரு. அப்போ சொல்கிறாங்க, ஏய் போகாத, போனால் உன்னுடைய கை போயிடும், எப்படி இருந்தாலும் அவ்வளோ பெரிய கதவை நம்ம கையால் திறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவர் என்ன சொல்கிறானாக்கா, போனால் கை தானே போகுது, உயிர் போகிறது இல்லை, முயற்சி செஞ்சு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி போய் கதவை திறக்க போகும்போது அந்த கதவை தாழ்பாலே போடல, சும்மா தான் சாத்தி வச்சுருந்தாங்க. அதாவது முடியாது, முயலாமை கரைமறி, முயலாமை அப்படின்றது என்னன்னாக்கா முடியாது அப்படின்ற கூட தன்னம்பிக்கையோட எல்லா செயலையும் முயற்சி பண்ணி பார்க்கணும். அன்று மாவீரன் அலெக்சாண்டர் என்ன செஞ்சாரு, ஒவ்வொரு போர்லையும் பார்த்தீங்கன்னா உட்காந்து போரெல்லாம் முடிஞ்சன்னா இரவுக்கு ஒருத்தர் மட்டும் படிச்சுட்டு இருப்பாராமா. அப்போ எல்லாரும் தூங்க போயிட்டு மறுநாளைக்கு போருக்கு ரெடி ஆகணும் அப்படின்னும் போது இவர் மட்டும் படிச்சுட்டு இருப்பாராமா. அப்போ அந்த பெண்மணி கேட்குறாங்க, என்ன எல்லாருமே நாளைக்கு போருக்கு தயாராக இருக்க, எல்லாமே ஓய்வு எடுத்துட்டு இருக்காங்க, நீ என்னன்னா புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்போது, இல்லை நான் சாதாரண சிப்பாயா இருக்கேன், நான் இந்த படைக்கு தலைவன் ஆகணுன்ற எண்ணத்தோட நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா. அவரு தான் படைக்கு மட்டுமல்ல அந்த நாட்டுக்கே தலைவனாராரு. அப்படிப்பட்டவர் தான் மாவீரன் நெப்போலியன். அந்த மாதிரி மாணவர்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்குங்க. இந்த ஆசிரியர் தின நாளில் நான் உங்களை எல்லாம் வாழ்த்துறது என்னன்னாக்கா, எல்லா செயலும் முடியும் என்ற நம்பிக்கை வைங்க, தன்னம்பிக்கையோடு இருங்க, வாழ்க்கையில கண்டிப்பா சாதிக்கலாம். நன்றி. வழங்கிய வசந்தி ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. அடுத்து வாழ்த்துறை வழங்க இருக்கிறார் தியாகராஜன் ஓவிய ஆசிரியர் அவர்கள். ஏதென்ஸ் நகரத்து எழில்மிக்க வாலிபர்களே, ஓடி பாருங்கள், இதோ உங்கள் சாக்ரட்டிஸ் அழைக்கிறேன். சாக்ரட்டிஸ் அறியாமையிலும் மூட நம்பிக்கையிலும் இந்த உலகம் மூழ்கி கிடந்த பொழுது அறிவு என்ற விளக்கை ஏற்றிய ஒப்பற்ற தத்துவ ஞானி, அவனது மாணவன் பிளாட்டோ, பிளாட்டோவினுடைய மாணவன் அரிஸ்டாட்டிலுடைய மாணவன் தான் உலகை தன் வசப்படுத்தி ஆளுமைக்கு உட்படுத்திய அலெக்சாண்டர். அந்த அலெக்சாண்டரிடம் போய் ஒரு முறை கேட்கிறார்கள், எப்படி நீ இந்த உலகத்தை கட்டுக்குள் வைத்திருக்கிறாய் என்று. அதற்கு அவர் சொன்னார், நான் இந்த மண்ணில் பிறப்பதற்கு காரணம் எனது பெற்றோர்கள், இந்த மண்ணை என் வசப்படுத்துவதற்கு காரணம் என் ஆசிரியரான அரிஸ்டாட்டில் என்று சொன்னார். உலகையே வசப்படுத்த ஒரு ஆசிரியரால் மாணவனை தயார்படுத்த முடியும் என்பதற்கு இதைவிட ஒரு வரலாற்று சான்று உங்களிடம் நான் கூற ஏதும் இல்லை. அப்படிப்பட்ட
இந்த ஒப்பற்ற ஆசிரியர் தினத்தை நம்மோடு சிறப்பாக கொண்டாடுவதற்காக வருகை புரிந்த நமது சிறப்பு விருந்தினர், மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர் ஒன்றிய குழு உறுப்பினராக இருக்கக்கூடிய ராஜமாணிக்கம் ஐயா அவர்களுக்கு பள்ளியின் சார்பாகவும் ஆசிரியர் பெருமக்களின் சார்பாகவும் எங்கள் உயிருக்கு மேலான மாணவ செல்வங்களின் சார்பாகவும் நன்றி கலந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நிகழ்ச்சி ஒன்று. வாங்கம்மா. சத்தம் போட்டதுன்னா எங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி கிடைக்கும். இவ்வளவு நேரம் பேசி பேசி ஒரு மாதிரி டயர்டா இருக்கு. நீங்க சத்தம் போட்டீங்கன்னா கொஞ்சம் வைப்பா. என்ன பால தூங்கிட்டீங்களா? சவுண்டே காணோம். யாருக்காரையும் சாப்பிடலையா? சத்தமே வர மாட்டேங்குது. என்ன சத்தமா? சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாக ஆசிரியர்கள் தினத்தினுடைய அடிச்சுவடாக இருக்கக்கூடிய சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய புகைப்படத்தை நமது பள்ளியினுடைய ஓவிய ஆசிரியர் மாசிலாமணி அவர்கள் வரைந்துள்ளார். நினைவு பரிசாக ஐயா அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மறைச்சிட்டாங்க தம்பி. கும்மி ஆட்டம் பாத்திருக்கீங்களா? எங்க பாத்திருக்கீங்க? கோவில் திருவிழால பாத்திருப்பீங்க, டிவில பாத்திருப்பீங்க, வீடியோல கூட நியூஸ்ல கூட பாத்திருப்பீங்க. நம்ம ஸ்டூடண்ட்ஸ் வள்ளி கும்மி ஆடி பாத்திருக்கீங்களா? பார்த்ததில்ல. இப்பதான் பார்க்கலாமா? சத்தமா? ஓகே, கேட்கல. வைபே பத்தல. ஓகே ஓகே ஓகே. Hey!
அழுங்காம குலுங்காம அழகா கியூட்டா அண்ணன் நேசியா குழுவினருக்கு மாணவர்கள் சார்பாகவும் ஆசிரியர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததா யாரு பொள்ளாச்சி பெருமைய, அதாவது நம்ம கிராமத்தோட பெருமையை எல்லாத்துக்கும் எடுத்து சொல்றதுக்காக கிராமத்து பாடலில் நம்மை நினைய வைக்க வருகிறார்கள் ஸ்வீட்டி குழுவினர். அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். கிளாப் பண்ணுங்க, இதுக்கெல்லாம் கிளாப் பண்ணுங்க. ஏய், இவங்க ஆடும்போது எல்லாம் கை தட்டி நல்லா உற்சாகப்படுத்தணும், சரியா? சாப்பாடு போடுவாங்க, சாப்பிடுங்க. சோர்ந்திருக்காதீங்க, ஸ்டேஜ் அதிரணும். அடுத்ததா கவிதை மலையில் நினைய வைக்க 12ஆம் வகுப்பு ஆ பிரிவு வீரலட்சுமி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். உயிரெழுத்தோட முதல் எழுத்து ஆங்கிறது அம்மானா, ஆங்கிறது ஆசிரியர் தாங்க. ஆசிரியர் கருப்பு பலகையில் மாணவர்களின் எதிர்காலத்தை வெளிச்சமாக்குபவர்கள்.
அன்னைக்கு பிறகு தன் பிள்ளை என்று கூறும் ஒரே ஜீவன் ஆசிரியர் தாங்க. மெழுகாய் தன்னை உருக்கி மாணவர்களின் எதிர்காலத்திற்காக உழைப்பவர்கள் ஆசிரியர்கள். அடடா, நம்மளை விட பெரிய ஆளா வளர்ந்துட்டானேன்னு பார்த்து பொறாமப்படாத ஒரே ஜீவனும் ஆசிரியர் மட்டும்தாங்க. அப்படிப்பட்ட எல்லா ஆசிரியருக்கும் என்ன ஸ்டூடெண்ட் சத்தமா சொல்லுங்க, ஹாப்பி டீச்சர்ஸ் டே. சத்தமா சொல்லுங்க, ஹாப்பி டீச்சர்ஸ் டே. வருகை தந்து கொடியேற்றி தலைமை தாங்கிய ராஜமாணிக்கம் ஐயா அவர்களுக்கு நம்முடைய பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். முன்னிலை வகுத்த நம்முடைய பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களுக்கும் நன்றி. அடுத்து வாழ்த்துறை வழங்கிய ஜோதிமணி ஆசிரியர், வசந்தி ஆசிரியை, தியாகராஜன் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய பள்ளியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். கலை நிகழ்ச்சிகளையும் வாழ்த்துறைகளையும் வழங்கிய நம்முடைய பள்ளியினுடைய மாணவர்களுக்கும் இவ்விழாவினை சிறப்பாக கண்டுகளித்த நம்முடைய மாணவ மாணவிகளுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை உரித்தாக்கிக் கொள்கிறோம். அடே குழந்தைகளா, பார்க்கல எதுக்கும் ஒரு கிளிப் எடுத்து சரி இங்க பாருங்க யார்